வந்து பொருளாதாரம், கல்வி, அரசியல் இந்த மூணுமே நமக்கு தேவை. கண்டிப்பா இந்த பொருளாதாரம், அரசியல், கல்வி ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பொருளாதாரத்துல நம்ம வந்து என்ன அப்படின்னா ஒரு தொழில் பண்ணணும். என்ன அப்படின்னா நம்ம இன்னைக்கு ஒரு பிரைவேட் கம்பெனியோ ஒருத்தங்க கிட்ட ஒரு கூலி தொழிலாளியோ நம்ம இன்னைக்கு வேலை பார்த்தோம்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தான். அந்த வருமானத்தை வச்சு ஒரு சீட்டு போட்டு நம்ம தொழில் முன்னேற்றம் அடையணும். இந்த ஆயிரப்படி கிராம மக்கள் வந்து என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த ஆயிரப்படி கிராம மக்கள் வந்து ஒரு தொழில் முன்னேற்றமா அடையணும். அதனால மட்டும்தான் நம்ம வந்து வெளியே போக முடியும். ஏன்னா நம்ம இன்னும் அவங்க கிட்ட வேலை பார்க்கணும், ஒரு கார்பரேட் நிறுவனத்தை வேலை பார்க்கணும். எங்கேயோ இருக்க வந்து புரிஞ்சு என்னையும் சேர்த்துதான் இந்த மாதிரி பயனடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால எல்லாருமே ஒரு தொழில் முன்னேற்றம் அடையவும். என்ன வேலைனாலும் சரி, நம்மளை வந்து கிண்டல் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நம்ம வந்து கண்டிப்பா ஒரு தொழில் வந்து நான் இன்னொன்னு என்ன கான்செப்ட் வைக்க அப்படின்னா இந்த ஒரு கடை இருக்குன்னா அந்த கடை வந்து ஒரு கடை மட்டும்தான் வைக்கணும். தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்காங்க. ஏன்னா அந்த கடை வச்சாங்க அப்படின்னா இன்னொரு கடை வைக்கணும். ஏன்னா இவனும் பொருளாதாரத்துல மேன்மையடையணும், அவனும் பொருளாதாரத்துல மேன்மையடையணும். அதுதான் என்னுடைய நோக்கம். என்னுடைய நோக்கம் மட்டும் இல்ல, தேவேந்திர வேளாளர் இளைஞர்கள் பாண்டியர்கள் நீங்க கண்டிப்பா கடைபிடிக்கணும். ஏன்னா இந்த 2 வருஷமோ 1 வருஷமோ இந்த ஏரியா ஃபுல்லாவே பொருளாதார ரீதியா மாற்றணும். ஏன்னா இன்னொன்று என்னன்னா 1936 நம்ம பட்டியல் விட்டு வெளியே போயிட்டோம். அரசியல் சூழ்ச்சினால இன்னைக்கு வந்து நிறைய அரசியல்வாதிகளும் நிறைய பொலிட்டிக்கலும் நம்மளை மாற்றம் அடைஞ்சிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து நிறைய போஸ்டிங் போயிடுவோம், அடுத்த அரசியலுக்கு போட்டு போயிடுவோம். அதனால நம்மளை வந்து இன்னும் வெளியே கொண்டு போகாம இருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து தேவேந்திர வேளாளர் என்று ஓகே பட்டியல் வெளியேற்றோம். என் மக்கள் விடுதலை தான் என்னுடைய விடுதலை, இந்த பாண்டியர்களான விடுதலை. இந்த பட்டியல் வெளியேற்றம் நடைபெறணும்னா ஆயிரப்படி கிராமத்துல ஒவ்வொரு வீட்லயும் கருப்பு படி ஏங்கிதான் ஆகணும். இது வரலாறு. ஏன்னா அப்பதான் நம்ம வந்து ரிப்போர்ட்டர் வெளியே போவோம். வெளியே போனாதான் ஏன் எதனால இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். அப்போ எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றணும் போகணும். ஏன்னா நமக்கான மீடியாக்கள் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் மீடியா இருக்கு. நம்ம அதை உருவாக்கணும். நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உருவாக்கி கொண்டு வரணும். அப்புறம் கல்வி கண்டிப்பா பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைஞ்சிட்டு நம்ம கல்வியை நோக்கி பயணம் பண்ணணும். என்ன வேலை பார்த்தாலும் சரி நம்ம கண்டிப்பா படிக்கணும். கண்டிப்பா படிச்சே ஆகணும். இந்த வேலை பார்க்க மாட்டேன், அந்த வேலை பார்க்க மாட்டேன், யாரும் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு அவருடைய தொழிலாளருடைய பையன் தான் IAS, IPS, CBI இந்த மாதிரி CA நிறைய விஷயங்களை கற்று மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி படிக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்க இளைஞர் ஃபுல்லாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உண்மையாவே. ஏன்னா நான் ரீசெண்டா ஒரு காலத்துல வந்து ஒரு மாரி செல்வராஜ்ங்கிற ஒரு நபரை வந்து நான் தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா அவர் அந்த இடத்துல ஒரு எப்படி அந்த கிராமத்தை வந்து வெளிக்கொண்டு வந்து ஒரு படம் மூலமாவோ இந்த மாதிரி நிரூபிச்சாரோ அதே மாதிரி என்னுடைய மக்களுக்கு தேவேந்திர வேளாளர் இளைஞர்களுக்கு நான் வந்து ஒரு தொழில் முன்னேற்றம் அடைய ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருப்பேன். இந்த இடத்துல நான் நிரூபிக்கிறேன். 1 வருஷமோ 2 வருஷமோ என்னுடைய பயணங்கள் கண்டிப்பா நடைபெறும். கல்வி அதே மாதிரி நீங்க எஜுகேஷன் வந்து நிறைய படிங்க, எதையுமே தயங்காதீங்க. நிறைய எக்ஸாம் இருக்கு, குரூப் 1 குரூப் 2 குரூப் 1 இந்த லெவல்ல இருக்கு. அப்புறம் ரயில்வே எக்ஸாம். ஏன்னா ரயில்வே இந்த மாதிரிலாம் வட மாவட்டத்துல நிறைய பேர் வராங்க. ஏன்னா அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், என்ன படிச்சா நம்ம என்ன கொண்டு வரலாம். சில பேர் வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் படிப்பாம இருப்பாங்க. நம்ம என்ன வேலை பார்த்தாலும் 2 மணி நேரம் ஒரு நாள் போதும். 365 நாள் இருக்கு. நம்ம நல்லா படிக்கிறோம், நம்ம நல்லா பேசுறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா தான் மட்டும் வளர்ச்சி அடைஞ்சா போடாது. இந்த சமூகத்துல நான் இருக்கேன் அப்படின்னா இன்னொருத்தரை கொண்டு வரணும். அடுத்தடுத்து நீங்க உருவாக்கணும். அந்த உருவாக்கினா மட்டும்தான் நீங்க வந்து ஏன்னா எல்லாரும் முன்னேற்றம் அடைய மாட்டேங்கும். ஒரு தனிநபர் முன்னேற்றம் தான் ஒரு குடும்ப முன்னேற்றம். ஒரு குடும்ப முன்னேற்றம் மட்டும்தான் ஒரு கிராம முன்னேற்றம். ஒரு கிராம முன்னேற்றம் மட்டும்தான் ஒரு சமூக முன்னேற்றம். இந்த தேவேந்திர வேளாளர்கள் ஒற்றுமையாக இருந்து பயணிச்சு அவங்க சமுதாயத்துக்கு நல்ல மேன்மடையணும். தயவு செய்து யாரையும் நான் குறை சொல்றேன்னு சொல்லலாம். ஆனா இன்னொன்று என்ன சொல்றேன்னா தயவு செய்து யாருமே மது இருந்தாதீங்க. உண்மைக்குமே அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா தீபகனை வந்து உண்மையா சொல்றேன், அவன் ஒரு என்ன ரீதியா எடுத்துட்டோம்னா எஜுகேஷன் ரீதியாக நான் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கும் சரி டெய்லி வந்து நான் அவரை
உருவாக்கி வச்சிருக்காரு மக்களை. ஆனா அதை வந்து என்னன்னா நல்ல ரீதியா பயன்படுத்தணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம வந்து முதல் பரிவட்டம் நமக்கு மட்டும்தான் போற்றப்படுகிறது. பழனி, திருச்சி, திருநெல்வேலி, தென்காசி, சங்கரன்கோவில் இந்த மாதிரி நிகழ்வுகளை நமக்கு தான் பரிவட்டம். ஏன்னா இன்னொன்று என்னன்னா, பல்லர்கள் தான் பாண்டியர்கள். அதை நிரூபிக்கிறதுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கு. அதன் மூலமா நம்ம எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு வருவோம். நம்ம ஒற்றுமையா இருப்போம். ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனையை காரணமா வச்சு நம்ம இன்னும் அதன் அடிப்படையில் தான் இருக்கோம். இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு நமக்கு என்ன தேவை? பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையணுமா? ரைட், ஓகே, நம்ம அதை நோக்கி போவோம். இன்னொருத்தர் சொன்னாங்க ஊரே உலகம் 1000 சொல்லும், அதெல்லாம் இந்த காலத்துல வாங்கி இந்த காலத்துல தூள போட்டுருங்க. ஏன்னா அப்ப மட்டும் தான் நம்ம நல்லா இருக்கும். இன்னொன்று என்னன்னா, முக்கியமான பாயிண்ட் அரசியல். அரசியல் வந்து கண்டிப்பா தேவை. அரசியலாக மட்டும் இருந்தால்தான் நம்மளால எல்லாமே பண்ண முடியும். ஏன்னா எனக்கு இன்னும் வருத்தமாவே இருக்கு. என்ன அப்படின்னா, நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அரசியல் ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நான் அனுபவப்பட்டிருக்கேன். நமக்கான ஒரு ஆளுமைகள் இல்லை, நமக்கான ஒரு பேசக்கூடிய ஆள் இல்லை. அப்படிங்கிற நம்மளே உருவானா என்ன? அதான் கேள்வி. என்னோட பாயிண்ட், இந்த 1000 கிராம மக்கள் உருவானா என்ன? அடுத்த உருவாக்கு நம்ம உருவாக்கினா என்ன? இவன் வரவா அவங்க வரவா அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்மளே உருவாகணும். அதே மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கோங்க, நிறைய விஷயங்களை எடுத்துக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சில விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க. பிரச்சனையால மட்டும் எதுவுமே தீர்வாகாது, புத்தகங்களால மட்டும்தான் தீர்வாகணும். எல்லாமே பேனாவை பிடிக்க பழகி கொள்ளுங்கள். எல்லாமே அதை தான் சொல்றேன். ரீசெண்டா நம்ம வரலாறு படிங்க. நமக்கான வரலாறுகள் நிறைய இருக்கு. அதை நோக்கி நம்ம படிங்க. 2 மணி நேரம் 1 நேரம் நான் இன்னைக்கு பேசிட்டு போறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்க